கண்ணுக்கு மைய இருந்து ஒரு அழகு, அதோட கண்ணுக்கு குளுமை. கரிசலாங்கண்ணின்னு ஒரு வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கும். அதில் வந்து நம்ம அடைச்சி வச்சுக்கிறது மைக்கூடும்பாங்க. இப்போல்லாம் ஹைடெக்ஸ் மை டப்பா இருக்குது, அப்போல்லாம் மைக்கூடு மையிட்டு கடத்தை சின்னதாக திஷ்டி போட்டு. இப்போ கல்யாணங்கள்லாம் மாப்பிள்ளை கண்ணுக்கு திஷ்டி போட்டு வைக்கிறாங்கல்ல, கடத்தில் திஷ்டி போட்டு வைக்கிறது. சாந்து அப்போல்லாம் பொட்டு வந்து சிக்கர் பொட்டு, இந்த வரைய ரவுண்டாக ஒரு கலராக வச்சு எல்லாம் சாந்து பொட்டுலாம் வைக்கிறோம். அதெல்லாம் அப்போ கிடையாது. நாங்கள்லாம் சாந்து என்ன பண்ணுவோம், இந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாஷஸ் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இயற்கையாகவே வந்து கண்ட்ரப்ப வளர்றதுக்கு ஏதாவது மருத்துவம்? எல்லாரும் வெய்வாங்களே, போரை மூடிட்டு மூச்சு காத்தே வெளியில் போக போரைக்குள்ள வச்சுன்னு பார்க்கறது. போனை பார்க்க கண்ணுக்கும் கெடுதல். கண்ணுக்கு அப்புறம் விளக்கண்ணை தடின்ட்டு என்ன போனை பார்த்து என்ன பிரயோஜனம்? லேப்டாப்னு பார்த்துட்டே இருக்குது. அப்புறம் நம்ம லேப்டாப்பே நின்று ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் டிவி. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ஹெல்த் சார்ந்து வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா ஹெல்த்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கான டவுட்ஸையும் மற்றும் நீங்கள் என்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ அதுக்கான வீடியோவும் நாங்கள் ரிலேட்டடாக போடுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கண்ணுக்கு வந்து மயில் வந்து ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாடுவாங்க இல்லையா, ஃபேமஸான சாங்ஸும் இருக்குது. ஸோ கண்மை வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே வித்தவுட் கெமிக்கல்ஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம்மா, நம்ம கூட நங்கநல்லூர் பத்மா மாமி இருக்காங்க. இயற்கை வைத்தியம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சொல்லுங்க மாமி. வணக்கம், நான் நங்கநல்லூர் பத்மா பட்டி பேசுகிறேன். குழந்தைகளுக்கெல்லாம் பிறந்தோடனே குழந்தைகளை நம்ம எப்படி அதுகளுக்கு நம்ம அழகு பண்ணுறோம், அது பார்க்க போகிறதுல குழந்தைகள் நம்ம குழந்தைகளை அலங்காரம் பண்ணி பார்க்கறது நம்ம அம்மாவோட ஆசை. அது என்ன சட்டை போடுறா குழந்தைக்கு தெரிய போகிறதா, எப்படி அலங்காரமாக குழந்தைகளுக்கு தெரிய போடல. குழந்தைகளுக்கு நாங்கள் அப்போல்லாம் குளிப்பாட்டோன்னே குழந்தைகளுக்கு பொன் குழந்தைகளுக்கு ஆம்பளை குழந்தைகளுக்கு இட மாட்டோம். குழந்தைகள் வந்து கட்டாயம் கண்ணுக்கு மையிடுவோம். கண்ணுக்கு மைய எடுத்து ஒரு அழகு, அதோட கண்ணுக்கு குளுமை. அந்த மையை வந்து இப்போ கடையில் வாங்குற மாதிரி நாங்கள்லாம் வாங்கினது கிடையாது. கரிசலாங்கண்ணின்னு ஒரு வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கும். அதோட சாரை கொஞ்சமாக ஒரே 2 டேபிள் ஸ்பூன் எடுப்போம். சந்தனத்தை நல்லா அரைப்போம். சந்தனத்தை அரைச்சி அதில் குழைச்சிட்டு ஒரு அருவாள் எடுப்போம். ஒரு அருவாள் எடுத்து அதில் நல்லா விளக்கெண்ணெயை தடவும். விளக்கெண்ணெயை தடவிட்டு அதில் நல்லா வடை மாதிரி தட்டி வச்சுருவோம். சந்தனத்தை குழைச்சத்தை தடவி அதில் வச்சுருவோம். அப்படியே தடைச்சிட்டு என்ன பண்ணுவோம், நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றுவோம். நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லாத்தையும் ரெண்டையும் கலந்து விளக்கேற்றிட்டு ஒரு கல்லை வச்சு ஒரு அடுப்பு மாதிரி பண்ணிடுவோம். அந்த அருவாளை சாய்ச்சி அப்படியே வச்சுருப்போம். அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அந்த விளக்கு திரியில் எவ்வளோ பெருசாக அறியாது இல்லையா, அப்படியே அழகாக எரிஞ்சு அந்த சந்தன விளக்கு கருப்பாகிடும். அப்படியே அதை எடுத்து நம்ம தனியாக ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் போட்டுப்போம். விளக்கெண்ணெய் விட்டு கொஞ்சமாக குழைச்சி மை டப்பாலாம் விற்கும். அதில் வந்து நம்ம அடைச்சி வச்சுக்கிறது. மைக்கூடும்பாங்க. இப்போல்லாம் ஹைடெக்ஸ் மை டப்பா இருக்குது, அப்போல்லாம் மைக்கூடு. குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு விடும்போது மைக்கூடு கூட வாங்கி கொடுப்போம் நாங்களாம் சீர் கொடுக்கும்போது. அந்த மைக்கூடில் அடைச்சி வருது. குழந்தைகளுக்கு காலமாக குளித்த உடனேயும் கொஞ்சமாக விரலால் தொட்டு இந்த கண்ணு எம்மையை பிரிச்சுட்டு அழகாக அப்படியே லேசாட்டு விட்டு கிணத்து திருஷ்டி போட்டு வைப்போம். குழந்தைக்கு திருஷ்டி பண்ணக்கூடாது, அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஏன் மாமி நிறைய பேர் வந்து மையே வைக்க மாட்டாங்க? மைய வைக்க அதான் ஐலைனர் வந்துடுத்தேன், ஐலைனர் ஐ ஷேடோ எல்லாம் வந்துடுத்தேன். கலராக போடும்போது மை வந்து கருப்பு உண்டி தானே கலர் கொடுக்கும், பல கலர் வந்துடுத்தேன். இப்போ கருப்பு தானே அழகு கலர். கருப்பு கண்ணுக்கு மை அழகுன்னு பாட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியாது இல்லை? ஆமாம், அது வந்து என்ன கருப்பு தான். கருப்பு ரொம்ப அழகு தான். கருப்பு எல்லாருக்குமே கருப்பு பிடிக்கும். கருப்பும் வெள்ளையும் ஒரு சரியான காம்பினேஷன். அதனால கருப்பு வந்து குழந்தைகளுக்கு திருஷ்டி பரிகாரம். அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, இடுப்பில் அருணா கயிறு கருப்பு கயிறு கட்டுவாங்க. அருணா கயிறு குழந்தைக்கு என்ன காரணம்னா திருஷ்டி படாமல் இருக்கும். அதனால குழந்தை குளிப்பாட்டினோன்னு என்ன பண்ணுறது, கண்ணுக்கு மையிடுறது. கழுத்தில் திருஷ்டி போட்டு குழந்தை கண்ணு போட்டு நிறைய பேர் இது பார்க்குறாங்க, குழந்தை அழகாக இருக்காருன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு கழுத்துக்கு கண்ணுக்கு வந்து மையிட்டு கடத்தை சின்னதாக திருஷ்டி போட்டு. இப்போ கல்யாணங்கள்லாம் மாப்பிள்ளை கண்ணுக்கு திருஷ்டி போட்டு வைக்கிறாங்கல்ல, கடத்தில் திருஷ்டி போட்டு வைக்கிறது. அது மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி சாந்தும் நாங்களாம் வீட்டிலே தான் தயாரிப்போம். சாந்து அப்போல்லாம் பொட்டு வந்து சிக்கர் பொட்டு, இந்த வரைய ரவுண்டாக ஒரு கலராக வச்சு எல்லாம் சாந்து போட்டுலாம் வைக்கிறோம். அதெல்லாம் அப்போ கிடையாது. நாங்கள்லாம் சாந்து என்ன பண்ணுவோம், அரிசியை போட்டு வெறும் வானிலை நல்லா வரும். அரிசி பச்சரிசி போட்டு வறுத்தோன்னா கருப்பாக போயிடும். அதை வந்து கருப்பாக போடணும். கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம். கொதிச்சு கரைச்சி இந்த அரிசி நல்லா கருப்பு சாயம் மாதிரி வந்துடும். கருப்பு சாயம் வந்தோடனே என்ன பண்ணுவோன்னா, அது கொட்டாங்கத்தியில் எடுத்து தேங்காய் கொட்டாங்கத்தி, அப்போல்லாம் கிண்டங்கள்லாம் கிடையாது, தேங்காய் கொட்டாங்கத்தி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருவோம். வழன்னு அதில் ஊற்றுவோம். இந்த கொதிச்சு தண்ணி இருக்கிற ஊற்றி வெயிலில் வச்சுருவோம். நல்லா காஞ்சி போயிடும்.
நல்லா காஞ்சி பண்ணியும் தண்ணி விட்டு இப்படியே லேசாக குளிப்பாட்டு குழைச்சிட்டு நெத்தியில் வச்சு விடுவோம். சாந்து புட்டு சந்தன போட்டு. இப்போ சாந்து போட்டு நாங்கள் அந்த காலத்துல சாந்து போட்டு. ஒருவேளை எங்களெல்லாம் பார்த்தா அந்த பாட்டெல்லாம் பாடினாங்களோ எனக்கு தெரியாது. சாந்து போட்டுலாம் நாங்களாம் அந்த காலத்தையே பண்ணியிருக்கோம். அதான் சாந்து போட்டு வச்சு சாந்து போட்டு கண்ணுக்கு மை, அந்த பொட்டு அழகும் கண்ணு மை அழகும் குழந்தைகளுக்கு இப்பெல்லாம் வரதே கிடையாது. இப்பெல்லாம் ஸ்டிக்கர் ஒரு குட்டி ஸ்டிக்கர் வாங்கி நெத்தியில் ஓட்டுறது, கண்ணுக்கு திஷ்டி போட்டுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறது, மைக்கு ஒன்றுமே பண்ணுறதில்ல. லைனாக சும்மா குழந்தைகளுக்கு புருவத்துக்கு ஐஷம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்களாம் பண்ணிக்கிறா, பெரியவங்களுக்கும் வேண்டாம். நம்மளே மை பண்ணி ஆடுறது கண்ணுக்கு மை இட்டு பண்ண வேண்டாங்கிறதா நல்லா தான் இருக்கும். உள்ளோட எடுக்கணும், வெளியில் தட்டினா தீத்தி விடும், உள்ளுக்குள்ளே எடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த கண் புருவம் அப்படின்னும் போது சில பேர் புருவத்துக்கு சீக்கிரமே நரைச்சிருது இல்லை முடி. ஸோ புருவத்தில் வந்து முடி நரைக்காமல் இருக்க விளக்கெண்ணெய் தடவிக்கலாமா? புருவத்து மேலே தடவிக்கலாம். ரொம்ப நாளைக்கு வரைக்கும் புருவம் கருகருன்னு வளரனா மேலே ராத்திரி படுத்துக்கும் போது காலையும் விளக்கெண்ணெய் தெரிஞ்சு தினம் இந்த புருவத்து மேலே விளக்கெண்ணெய் தெரிஞ்செல்லாம் புருவம் சீக்கிரம் நரைக்காது, நல்லா முடியும், நல்லா கருகருன்னு நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓஹோ. அதே மாதிரி சில பேருக்கு இந்த மையின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, கண்ணில் ரப்பையே இருக்காது, இந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாஷஸ் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இயற்கையாகவே வந்து கண்றப்பை வளர்கிறதுக்கு ஏதாவது மருத்துவம்? அது பண்ண முடியாது. நம்ம கண்ணு எமையில தானே நம்ம மெய் தடவுறோம். கண்ணு உள்ளுக்குள்ளெல்லாம் கை டச் பண்ணவே கூடாது. அதெல்லாம் நம்ம எமையில மட்டும்தான் நம்ம மேய்க்கணும், உள்ளுக்குள்ளே டச் இல்லை வளர்றதுக்கு கேட்குற இந்த முடி கண்ணு முடி வளர்றதுக்கு நம்ம என்ன விளக்கண்ணையே தடைக்கலாம். அந்த எமை இருக்கு இல்லையா, அந்த எமை ரோமா இருக்கு இல்லையா, அதில் விளக்கண்ணை தொட்டு அப்படியே கையால் தடைக்கலாம். ஏன்னா அந்த புருவத்தையும் தடவி அந்த கையை அப்படியே கண்ணு மேலே தேய்ச்சினா ரொம்ப அந்த எமை மேலேயும் நல்லா இருக்கும். இந்த எமையிலையும் இப்படியே தடவி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். அடுத்ததான் தூக்கம் மாமி. இப்ப நிறைய பேர் சரியா தூங்கவே மாட்டாங்க இல்லையா? தூங்காம இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்றாங்க, ஹை பிபி மீன் ப்ரெஷர் ஆகி போயிது, ஹார்ட் அட்டாக் வருது, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கேரிங் டேல்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ நல்லா தூங்கணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ்? அதான் நல்லா மனசு விட்டு பேசணும். முதல்ல மனசு விட்டு நல்லா பேசணும். அதுக்கப்புறம் படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் கண் முழிக்கக்கூடாது. ராத்திரி கூடுமான வரைக்கும் 9:30 மணிக்குள்ளே படுத்துக்க பார்க்கணும். அதுக்கப்புறம் தூங்குற டைம். அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நம்ம அதில் எடுக்கவே கூடாது. ஃபோனை ராத்திரி 12 மணி வரைக்கும் பக்கத்தில் வச்சுன்னு பார்க்கறது, பார்த்துட்டு போட்டிருக்க ரீல்ஸுக்கு லைக் வருதான்னு பார்த்துட்டு என்ன வந்திருக்கு ஏன் காலம்பரை எழுந்து பார்த்தா வேண்டாங்க, போது விடியும் போனோம். ராத்திரியே பார்க்கணும், என்ன தலை குடிமொழிக்கு போகிறதா என்ன, காலம்பரை எழுந்து பார்த்துட்டு போகிறது, அதை பார்க்கறது. எல்லாரும் வெய்வாங்களே போரை மூடிட்டு மூச்சு காத்தே வெளியில போக போரைக்குள்ள வச்சுன்னு பாக்குறது. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாம் நடக்கிறது. இப்போ அது மாதிரி போய் அம்மா வெய்வாளா இல்லை நான் போன்லாம் பார்க்கலாம் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு போரை தலையோட போத்தி போரைக்குள்ள உட்காந்து போன பார்க்கறது. குழந்தைகள்லாம் இப்போ அப்படி ஆயிடுது. செய்யவே கூடாது, நம்ம தான் கண்டிக்கணும். போனை பார்க்க கண்ணுக்கும் கெடுதல். கண்ணுக்கு அப்புறம் விளக்கண்ணை தடின்ட்டு போனை பார்த்து என்ன பிரயோஜனம்? பண்ணக்கூடாது. போனை பார்க்கக்கூடாது. 9:30 மணிக்கு அப்புறம் போனை தொடக்கூடாது. எல்லா போனையும் வாங்கி வச்சுக்கணும். காலம்பரை தான் நம்ம போன் பார்க்கணும். என்னதான் ஆனாலும் சரி காலமே எழுந்து பார்த்தா போதும். இந்த போனை என்ன விஷயம்லாம் வரட்டுமே, நம்ம என்ன பெரிய மினிஸ்டர் வேலையை பார்க்குறோம், ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஹோம் மினிஸ்டராக தான் இருக்கும். காலம்பரை பார்த்துக்கிறது, எடுத்து வச்சுருது. ஆஃபீஸ் விஷயம்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன ஆஃபீஸ் முடிஞ்சாலும் வீட்டுக்கு வரையில் அப்புறம் என்னத்துக்கு ஆஃபீஸ் வேலை பார்க்கல, திருப்பி போனை வச்சுட்டு பண்ணக்கூடாது. லேப்டாப்னு பார்த்துட்டே இருக்குது. அப்புறம் நம்ம லேப்டாப்பே நின்று நீங்க தூக்கத்துக்கு ஏதோ ஒன்று பேசுறப்போ சொன்னீங்க சிம்பிள் முத்திரை இருக்குன்னு அதை சொல்லுங்க. கையை இப்படி 2 விரலையும் இப்படி பிடிச்சுங்கோ, காலை நன்னா நீட்டி பெட்டில் போட்டுங்கோ, 2 காலையும் இப்படி விரலையும் சேர்த்து வச்சுங்கோ. நல்லா படுத்துன்னு பேசாமல் கண்ணை முடின்னு அமைதிப்படுத்துங்க மனசு. அப்படியே யோகா தியானம்லாம் பண்ணுற மாதிரி நினச்சுங்கோ. அப்படியே யோகா கிளாஸ்லாம் போகிறது கிடையாது, படுத்துன்னு பண்ணே தூக்கம் வந்துடும். இப்போ நான் பண்ணிட்டு இப்படியே தூங்கிடுவா? ஆமாம். அப்புறம் அது ராத்திரி தூங்குங்க, பகலத்துக்கு வேலை கட்டி போயிடுவேன். ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 7:30 மணிக்கு வாம் சாப்பிட்டுட்டு 8-8:30க்குள்ள ஒரு டம்ளர் பாலை சுட வச்சு வாமாக குடிச்சிருங்க. அப்படியே நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும். மெயினாக என்னென்னா சீக்கிரம் தூங்குறத ரொட்டீனாக ஒரு பழக்கம் வச்சுக்கணும். 9:30 மணி ஆனால் அதுக்கப்புறம் நம்ம யார்ட்டையும் பேசக்கூடாது, கண்மொழிக்கக்கூடாது, டிவி பார்க்க வேண்டாம், எதுவும் பார்க்க வேண்டாம். விட்டு போனால்தான் மறுநாள் கிடைக்கிறது தொடர் கதையெல்லாம். ராத்திரி 9:30 மணிக்கு தான் பார்த்துட்டு தானே படுத்துக்கணும், 10:30 மணிக்கு தான் பார்த்துட்டு தானே படுத்து உட்காந்துருக்க வேண்டாம். விட்டு போனால் மறுநாள் பழசு போடுறோம்னா நம்ம பழசையே பார்ப்பேன், புதுசு பார்க்க வேண்டாம். இன்னைக்கு புதுசு நாளைக்கு பழசு, கரெக்டு, அதெல்லாம் பார்த்து போகுது. அது மாதிரி போட்டு நான் போகிறேன். நானே சொல்லுவேன் கடையில், அம்மா நீ இந்த புத்தகம் கிடைக்காது, இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்குமா, இன்னைக்கு புதுசு கண்டா புதுசு, நாளைக்கு பழசு கண்டா பழசு, நாளைக்கு வாங்கி பார்த்துக்கலான்ட்டு வந்துடுவேன். அதே மாதிரி நம்ம காலம்பரை பார்த்துட்டு போகிறோம், எதுக்கு ராத்திரி 9:30 மணிக்கு பக்கம் வருது? நம்ம நிம்மதியாக தூங்கணும், நம்ம உடம்பை பார்த்துக்கணும், கண்ணு கட்டுக்க கூடாது. தூக்கம் தூங்கினாலே காலம்பரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தூக்கம் கட்டு போச்சுன்னா காலம்பரை எழுந்துட்டு ராத்திரி சரியாகவே தூக்கம் இல்லை, ஒரு வேலையை செய்ய முடியல, தள்ளாடுறது தூக்கம். அப்படியே காலம்பரவே படுத்து தூங்குறது. தூங்குறதுக்கு இருக்கிற நேரத்தை விட்டுவிட்டு காலம்பரை தூங்குறதுக்கு ஒரு நேரம் சுவாமி கொடுத்துக்கிறார் நம்மளுக்கு.
ராத்திரி ஆனால் தூங்கணும். மாமி நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து பகல்ல பொழக்க தூங்குறாங்க. தூங்குறாங்க. காரம் அப்படி ஆயிடுச்சு, வழி இல்லை. இப்போ உணவு பழக்க முறை கூட சில பேர் நைட்ல இந்த மைதா கலந்த உணவுகள் சாப்பிட்டா கூட வந்து உடலுக்கு கேடுன்றாங்களே. அது உடல் உறுப்பெல்லாம் ஏங்க விடாம என்ன பண்ணுவோம், கம்மு போட்டு நம்ம கவர்லாம் ஒட்டுற மாதிரி பயத்தில் உள்ள விஷயம் அது கம்மு போட்டு ஒட்டிவிடும். அப்புறம் ஒரு உறுப்பும் வேலை செய்யாது. அப்புறம் தனித்தனியாக கத்திரிக்கோள் வச்சு பிரிச்சு பிரிச்சா எடுக்கணும் போடுங்க. அதனால தெவிக்கால் ஓட்டுற மாதிரி வயத்துக்குள்ள உறுப்பெல்லாம் விட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எதுக்கு அப்படிப்பட்ட உணவெல்லாம் சாப்பிடணும்? கரெக்ட். அந்த காலத்துல எல்லாம் எப்படி சாப்பிட்டாங்க? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு இருக்கணும். இப்போ அளவுக்கு அதிகமான நாகரிக சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு அளவுக்கு அதிகமான அதான் என்னவோ நாகரிக உலகத்தில் கண்ட உணவையும் சாப்பிட்றது, கண்ட வியாதியும் வர வச்சுக்கிறது, கண்ட மருந்தையும். மெடிக்கல் ஷாப்காரெல்லாம் இது மாதிரி இந்த உணவு, இந்த வியாதி, மருந்து, இது மூணில் தான் உலகம் ஓடுறது. நல்லபடியாக ஒழுங்காக சமைச்சோம் அப்படின்னா வியாதியும் வராது, இவ்வளோ மெடிக்கல் ஷாப்பும் வராது. சூப்பர் மாமி, சூப்பர். அதாவது வந்து இயற்கையாக வந்து சாந்து மற்றும் இந்த கண்மையை தயாரிக்கிறதும் சொன்னீங்க. ப்ளஸ் சூப்பரான டிப்ஸ், தூக்கம் வந்து எப்படி இருக்கணும், தூக்காமல் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொன்னீங்க. வேற ஏதாவது இந்த பால் சுட சுட குடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, வேற ஏதாவது இருக்கா தூங்குறதுக்கு இந்த முத்ரா தாண்டி? முத்ரா தாண்டி நம்ம என்ன பண்ணோம்னா, நல்ல மனசுக்குள்ள இன்னைக்கு என்னென்ன நடந்தது, என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணோம், நல்லதுபடியாக பேசணும். அதே மாதிரிலாம் நம்ம அதெல்லாம் பழசெல்லாம் நம்ம ஃப்ரீ கால் பண்ணி பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம நண்பர்களை பற்றியோ சொந்தக்காரங்களை பற்றியோ அவங்களோட நடந்த நல்ல விஷயங்கள் பற்றியோ நல்லா இல்லாட்டி நல்லா நம்மளுக்கு பிடிச்சமான மனசுக்கு எதமான பாட்டு கேட்டு இருக்கிறது மெலேடியாக வச்சு நம்ம முன்னே மொபைலை பார்க்க வேண்டாம். நம்ம எங்கேயாலும் மெதுவாக பாட்டை போட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கிறது. அந்த மாதிரி கேட்டுட்டு போய் படுத்துதான் தூக்கம் வரும். சீக்கிரம் தூக்கம் எல்லாம் அப்படியே உட்காந்து பார்க்குறேன், தூக்கம் வர மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி மனசுக்கு எதமான பாட்டு கேட்கலாம், மனசுக்கு எதமான சுவாமி பாடல் கேட்கலாம், வயசுக்கு தகுந்த மாதிரி. இப்போ போய் நான் சாமி பாட்டுக்கெல்லாம் வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். அந்தந்த வயசுக்கு ஏதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி பாட்டு கேட்கலாம். அது மாதிரி பார்த்துட்டு நிம்மதியாக மனசு வச்சுட்டு போய் தூங்கிடும். 9 மணி ஆச்சு, நான் வந்து தூங்க போகிறேன்ப்பா, நம்ம கண் முழிக்க மாட்டேன், எனக்கு கால் மாதிரி எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கணும். ரொட்டீனாக அது ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். சூப்பர் மாமி, சூப்பர் சூப்பர். ஸோ மக்களே, மாமி சொன்ன முத்ராவை கூட மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது வந்து மிராக்கிள்ஸை பண்ணுன்னு மாமி சொன்னாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நல்லா ஃப்ளாட்டாக படுத்துருங்க. அந்த மாமி சொன்ன முத்ரா ஸ்டைலை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மிக்க மகிழ்ச்சி மாமி. நன்றி. நன்றி, வணக்கம்.